யமனை மன்னித்து அந்த இடத்துல உயிர் கொடுத்து அவருடைய பணியை செய்ய ஒரு அனுபவித்த ஒரு வரலாறு திருக்கடையூரில் உண்டு. அந்த யமன் பாசக்கேறு வீசினால ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்காக இங்க சிவனுடைய ஆணைப்படி இங்க இந்த யமதண்டீஸ்வரர் பேர் வருது காரணம். அது யமன் வழிபட்டு சாப விமோசனம் பெற்ற ஒரு திருத்தலம் யமதண்டீஸ்வரன் பேரு. அதோட உள்ள ஒரு விநாயகர் இருக்காரு, ரொம்ப அற்புதமான விநாயகர். அந்த விநாயகர் பலகை வடிவத்தில் அப்படி ஒரு கல் செப்பேடு மாதிரி ஒரு கல் பலகையாக இருக்காரு. கிட்டத்தட்ட அவர் பிள்ளையார்பட்டி கற்பவனார் எவ்வளவு அதை விட காலத்தால் பிந்தியது மூத்தது என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு மிக அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அப்புறம் 3 சித்தர்கள் இங்க கடிவுடை சித்தன் சொல்லக்கூடிய அவருடைய உடனா இருந்த சித்தர்கள் இந்த கோவில் திருப்பணி செய்து இன்றளவு பாதுகாத்து கொண்டு வந்திருக்காத அடையாளமாக சிவன் சன்னதியில மூலஸ்தானது உள்பக்கம் போனீங்கன்னா 3 சித்தர்களுடைய அந்த விக்கிரகங்களை சிலைகளை இன்றளவு பார்க்க முடியும். அற்புதமான திருத்தலம். அடுத்த அப்புறம் இங்க அம்பாளுடைய பேர் என்ன, திரிபுர சுந்தரி பேரு. திரிபுர சுந்தரி அன்னை